ஹை ஃபுட்டீஸ், இன்றைக்கி சிக்கன் ஜோதிமணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். பொடி பொடியாக வெட்டின சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, கருவேப்பிலை. இதுக்கு நம்ம கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நம்ம ரீஃபண்ட் ஆயிலோ தண்ணியோ எதுவுமே இதில் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டால் போதும். இந்த மாதிரி ஒரு கெட்டி பாத்திரத்தில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இல்லை பேக்டு மசாலாவோ ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம். இதுக்கு பொடி பொடியாக வெட்டின சின்ன வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வணக்கிக்கலாம். சின்ன வெங்காயத்தை கோகனட் ஆயிலில் குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மெல்லு அப்படியே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இது கூட நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸோ கருவேப்பிலை போட்டு அதையும் கோகனட் ஆயிலே ஃப்ரை பண்ணிட்டு இதில் நம்ம வேறு எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் பெருசாக ஆட் பண்ண போகிறதில்ல. இது கொஞ்சம் ஆனியன் ஓரளவுக்கு குக் ஆனதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுவும் வீட்டிலே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதோட ரேஷியோ பார்த்திங்கன்னா பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். 2 கப் கார்லிக்கு 1 கப் ஜிஞ்சர் ஆட் பண்ணி அதை கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட அந்த எடுத்து வச்ச தக்காளி சின்னதாக ஒன்று அதை நல்லா பொடி பொடியாக வெட்டி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை ஆகட்டும். அந்த கோகனட் ஆயிலே ஃப்ரை பண்ணணும். வேறு நீங்கள் எந்த ஆயிலுமே அதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட்டு குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு மிளகா பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுறோம். இதுவும் நம்ம வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகா பொடி. ஸோ அது எப்படி அரைக்கிறதுன்னு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போ நல்லா அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போது மசால் எண்ணெய் விட்டுருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு சிக்கனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம். இதுக்கு நீங்கள் தண்ணி சுத்தமாக ஆட் பண்ணவே கூடாது. வெறும் அந்த சிக்கன்லேருந்து வர தண்ணியை வச்சு மட்டுமே நம்ம இதை செய்ய போகிறோம். ஸோ அந்த ஆயில், அந்த சிக்கன், அவ்வளோதான் மசால். இதை டேரெக்டாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிட்டே இருக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வெறும் பெப்பர் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, இது கல்லுப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே இதுக்கு தேவையில்லை. ஸோ இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு 4 to 5 மினிட்ஸ் நம்ம இதை மூடி வச்சிடலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நிறைய வீடியோஸ் காத்துக்கிட்டு இருக்கு. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதை மூடி வச்சு ஆல்மோஸ்ட் 4 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி விட்டுருச்சு. இந்த தண்ணி போதும் அது குக் ஆகிறதுக்கு. நம்ம அதில் இருக்க தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம அதை ஜஸ்ட்டு வணக்கி விட்டு இருந்தாலே போதும். சிக்கன் குக் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் பீஸ் சின்ன சின்ன பீஸாக வெட்டி வாங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காகவும் குக் ஆகிடும். ஸோ இந்த மொத்த சிக்கன் குக் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா வெறும் 8 மினிட்ஸ் தான். 8 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. அதுவும் நீங்கள் ரொம்ப வேக வைக்காமல் அந்த பர்ஃபெக்டாக குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணும்போது லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அது சாஃப்டாக உள்ளே போகும். அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது எவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிருக்கா இல்லையான்னு. இப்போ இந்த பீஸ் பாருங்கள், ஜஸ்ட்டு சாஃப்டாக ப்ரெஸ் பண்ணுறேன், அவ்வளோதான், பூ மாதிரி வந்துடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 7 மினிட்ஸ் தான் ஆச்சு. அவ்வளோ பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் ஓகேயா இருக்குது. உப்பு காரமும் பார்த்துட்டேன், நல்லாயிருக்கு. ஸோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த பேலன்ஸ் இருக்க வாட்டர் ட்ரை ஆகிற அளவுக்கு ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ஜோதிமணி தயார். இது புது டிஷ், ரொம்ப சிம்பிளான டிஷ், ரொம்ப ஈஸியான டிஷ். இது பேச்சுலர்ஸ், நீங்கள் பேச்சுலராக இருந்தால் கூட இது ஈஸியாக நீங்கள் குக் பண்ணலாம். இதுக்காக நீங்கள் ப்ரெஷர் குக்கிங்கோ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. உங்களுக்கு ரொம்ப காரம் தேவை அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெப்பர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லை, எந்த பேக்டு மசாலா ஐட்டமும் இல்லை. வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம இதை செய்யலாம். சப்போஸ் உங்கள் குழம்பு மிளகாப்பொடி உங்களால் அரைக்க முடியல பேச்சுலர்ஸ் அப்படின்னா அதுக்கு மட்டும் நீங்கள் பேக்டு மிளகாப்பொடி வாங்கிக்கோங்க. ஸோ இந்த டிஷ்ஷை மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது நீங்கள் ஐடியாஸ் வச்சுருந்தாலும் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்.
ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி, ஃப்ரெஷ் கொத்தமல்லியை நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கொத்தமல்லி போட்டாலும் அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஸோ ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. அதையும் இந்த மாதிரி நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய்.